வணக்கம். இது சுடர் ஊடகத்தின் அரசியல் ஆய்வு. பங்களாதேஷில் இந்து கோயில் மீது மர்ம நபர்களால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜமால்பூர் மாவட்டத்திலுள்ள ஷரிஷாபாரி பகுதிக்குட்பட்ட இந்து கோயிலின் மீதே இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும், இந்த இந்து கோயிலில் இருந்த 7 சிலைகள் கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாலய அமாவாசையை தொடர்ந்து கோயிலை திறக்க நிர்வாக குழுவினர் தலைவர்கள் கோயிலுக்கு சென்ற நிலையில் சிலைகள் உடைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சிசிடிவி காட்சிகளை பார்வையிடுவதில் நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர்கள் கோயிலின் துர்கா பூஜையை அலங்கரித்து வைத்திருந்த சிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சிலைகளின் தலைகள், கைகளை அவர்கள் உடைத்துள்ளதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து காவல்துறையினருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்து கோயில் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து தாங்கள் விரைந்து சென்றோம் எனவும், இந்த விவகாரம் தொடர்பாக ஒருவரை கைது செய்துள்ளதாகவும், ஒரே வாரத்தில் 2வது தாக்குதல் இது என்பது குறிப்பிடத்தக்கது எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். காசாவில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடாத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதலில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. காசா சிட்டி மற்றும் மத்திய காசாவில் உள்ள அகதிகள் முகாம் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் 19 பெண்கள் மற்றும் சிறார்கள் உட்பட 40க்கும் மேற்பட்டோர் உயிர் இழந்ததுடன் 22 பேருக்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளார்கள். ஹமாஸிடமிருந்து இஸ்ரேல் பிணை கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும், தம்மிடம் ஹமாஸ் படை சரணடைய வேண்டும் என அழுத்தம் அளிக்கும் நோக்கில் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. தாக்குதலை தொடர்ந்து வரும் நிலையில் காசா சிட்டியில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் தெற்கு திசை நோக்கி நகர்ந்து தஞ்சமடைய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த நடவடிக்கைகள் மக்கள் தேவையை மேலும் அதிகரிக்கும் எனவும் தன்னார்வ உதவிக்குழுக்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டி இந்த போரை நிறுத்த வேண்டும் எனவும் அந்த குழுக்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். கடந்த 23 மாதங்களில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசாவில் 65,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பாலஸ்தீனியத்தை தனி நாடாக பிரித்தானியா, கனடா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் முறைப்படி அங்கீகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பாலஸ்தீனத்தில் ஹமாஸிற்கும் எந்த பங்கும் இருக்கக்கூடாது என்பதே தங்களின் நிலைப்பாடு எனவும் கனடா, பிரித்தானியா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் சுட்டிக்காட்டியுள்ளன. இந்த நாட்டினுடைய 3 பிரதமர்களும் முக்கிய அறிக்கையை வெளியிட்டுள்ளார்கள். கனடா பிரதமர் மார்க் கார்னி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதி நீடித்து நிலைக்க இஸ்ரேலையும் பாலஸ்தீனியத்தையும் தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்பதே 1947ஆம் ஆண்டு முதல் கனடாவின் அரசியல் கொள்கையாகும் எனவும் மார்க் கார்னி குறிப்பிட்டிருக்கின்றார். பாலஸ்தீனியத்தை தனி நாடாக மாற்றுவதற்கு கனடா அங்கீகரித்திருப்பதாகவும் மார்க் கார்னி குறிப்பிட்டிருக்கின்றார். இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனிய நாடுகளுக்கு அமைதியான எதிர்காலத்தை ஏற்படுத்துவதில் கனடா முக்கிய பங்கை வழங்கும் எனவும், அதற்கான உகந்த சூழலையும் அமைதியான வாழ்க்கை முறையையும் கனடா ஏற்படுத்தி கொடுக்கும் எனவும், ஹமாஸ் அமைப்பு முடிவுக்கு வர வேண்டும் என கருதுவோருக்கு நிச்சயமாக கனடா அங்கீகாரத்துடன் துணை நிற்கும் எனவும் மார்க் கார்னி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் கருத்து தெரிவிக்கும் போது, மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் கொடூரங்கள் அதிகரித்து வருகின்றன. அமைதியையும் நிம்மதியையும் உருவாக்கக்கூடிய சாத்தியத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்க வேண்டிய நிலையையும் நிச்சயமாக பிரித்தானியா அங்கீகரிக்கும் எனவும் அவர் கூறியிருக்கின்றார். அதேபோலவே ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பானேசி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாலஸ்தீனியத்தை சுதந்திர மற்றும் இறையாண்மை கொண்ட நாடாக ஆஸ்திரேலியா அங்கீகரிக்கின்றது எனவும், கனடா மற்றும் பிரித்தானியாவுடன் இணைந்து ஆஸ்திரேலியாவும் ஒரு புதிய தீர்வை கொண்டு வரும் எனவும் அங்கீகாரத்தை வழங்கும் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். பாலஸ்தீனியத்தில் ஹமாஸுக்கு எந்த பங்கும் இருக்கக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. விமான நிலையத்தை மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் என மிரட்டல் விடுத்துள்ள டொனால்ட் ட்ரம்பிற்கு தலிபான் அரசாங்கம் பதிலடி கொடுத்திருக்கின்றது.
அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆப்கானிஸ்தானில் உள்ள பக்ராம் விமான நிலையத்தை மீண்டும் அமெரிக்கா கைப்பற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். 2021 அமெரிக்க படைகள் விலகிய பின்னர் இந்த விமான நிலையம் தலிபான்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது. அதை கட்டியவருக்கு திருப்பி கொடுக்காவிட்டால் மோசமான நிலை ஏற்படும் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் தளத்தில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பக்ராம் விமான நிலையத்தில் காபூல் வடக்கே அமைந்துள்ள ஆப்கானிஸ்தானில் மிகப்பெரிய விமான தளம் இதுவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது 20 ஆண்டுகளாக அமெரிக்க மற்றும் நேட்டோ படைகளின் முக்கிய நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டது. 2020 டொனால்ட் ட்ரம்ப் தலிபான்களுடன் செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 2021 ஜோ பைடன் தலைமை அமெரிக்க படைகள் விலகினார்கள். ஆனால் ஆப்கானிஸ்தானில் பாதுகாப்பு அமைப்பின் தலைமை அதிகாரி பஷீதீன் பிரதாப் ஆப்கானிஸ்தான் நிலத்தில் ஒரு அங்குலம் கூட எந்தவொரு நாட்டிற்கும் ஒப்பந்தத்தின் மூலமாக வழங்க முடியாது எனவும் அது உங்களுக்கு தேவையில்லை எனவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய கோரிக்கையை நிராகரித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் அரசு நாட்டின் சுதந்திரம் மற்றும் நிலையான ஒருமைப்பாடு மிக முக்கியமானவை எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் ஆப்கானிஸ்தான் அமெரிக்க உறவுகளின் புதிய மாற்றத்தையும் உருவாக்கியுள்ளது. ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து ஏராளமானவர்கள் சட்டவிரோதமாக ஐரோப்பிய நாடுகளில் நுழைகிறார்கள். இதனை கட்டுப்படுத்த பிரான்ஸ் அரசாங்கத்துடன் இங்கிலாந்து ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டது. அதன்படி இங்கிலாந்தில் சட்டவிரோதமாக நுழையும் எவரையும் கைது செய்து 2 வாரங்களுக்கு திருப்பி அனுப்ப முடியும். இந்நிலையில் ஆங்கில கால்வாயை ஒரே நாளில் 1072 அகதிகள் சட்டவிரோதமாக கடந்துள்ளார்கள். இதன் மூலம் இந்த ஆண்டில் ஆங்கில கால்வாயை கடந்தவர்களுடைய எண்ணிக்கை 32,103 உயர்ந்துள்ளது. அதே சமயம் எரித்திரியா, ஈரானை சேர்ந்த சிலர் ஒப்பந்த அடிப்படையில் உடனடியாக பிரான்சிற்கும் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார்கள். இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியது நான் தான் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வருகிறார். ஆனால் பாகிஸ்தான் உடனான போரை நிறுத்தியதில் 3ஆம் நபரின் தலையீடு இல்லை என இந்தியா மறுத்து வருகிறது. இந்நிலையில் அமெரிக்காவில் நடந்த நிகழ்ச்சியில் டொனால்ட் ட்ரம்ப் பேசும்போது உலக அரங்கில் மதிக்கப்படும் பல விஷயங்களை தாங்கள் செய்கின்றோம், சமாதான உடன்படிக்கைகளை ஏற்படுத்துகிறோம், இந்தியா பாகிஸ்தான், தாய்லாந்து கம்போடியா இடையிலான போர்களையும் நிறுத்தியுள்ளோம், அர்மீனியா, அஜர்பைஜான், கொசோவோ, செர்பியா, இஸ்ரேல், ஈரான், எகிப்து, எதியோப்பியா, ருவாண்டா, காங்கோ ஆகிய நாடுகளுக்கு இடையிலான எழுந்த போர்களையும் தாங்கள் நிறுத்தியுள்ளோம். ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த முடிந்தால் நோபல் பரிசு கிடைக்கும் எனவும் தன்னிடம் சொல்லப்பட்டது என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஆனால் தான் 7 போர்களை நிறுத்தி இருக்கின்றேன், ஒவ்வொன்றிற்கும் தனக்கு நோபல் பரிசு கிடைக்க வேண்டும் எனவும் தான் கூறியதாகவும், ஆனால் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்தினால் நோபல் பரிசு பெற முடியும் எனவும் பல்வேறுபட்டவர்கள் தனக்கு கூறியதாகவும் அதனை கட்டாயம் செய்து முடிப்பேன் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.